இப்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருப்பது கார்மேல் மலை. பழைய ஏற்பாட்டிலே அரசர்களாகமம் முதலாவது நூலின் 18வது பிரிவிலே 17வது 18 19வது பிரிவுகளிலே சொல்லப்பட்டிருக்கிற எலியாவினுடைய உண்மை கடவுளை நிரூபிக்கின்ற திருநிகழ்வு நடைபெற்ற இடம் இந்த கார்மேல் மலை. இந்த கார்மேல் மலையில் இறைவன் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த எலியாவினுடைய பணியினுடைய முக்கிய நிகழ்வுகள் இந்த இடத்திலே நடைபெற்றிருக்கின்றன. அத்தோடு மாத்திரமல்ல, அன்னை மரியாள் இந்த இடத்திலே காட்சி கொடுத்து பல உண்மை வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கின்றார். அந்த இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தினுடைய மறுபக்கத்திலே கார்மேல் சபை குழுக்கள் ஆச்சிரமம் அமைத்து இங்கிருந்து மறைப்பணி ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தமிழ் மக்களாகிய நாங்கள் இந்த இடத்தை இன்று சந்தித்தோம். இங்கு திருப்பலி ஒப்புக் கொடுத்தோம். ஆன்மீக அருள் வளங்களை நிறைவாக பெற்று இங்கிருந்து நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடர்கின்றோம். உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராமம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராமம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே. மக்களிடம் ஆண்டவரின் திருவாக்கினருள் நான் ஒருவன்தான் எஞ்சியிருக்கிறேன். பாகாலின் பொய் வாக்கினரோ 150 பேர் இருக்கின்றனர். 2 காளைகளை என்னிடம் கொண்டு வாருங்கள். அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டு துண்டுகளாக வெட்டி விறகின் மேல் வைக்கட்டும். ஆனால் நெருப்பு வைக்கலாகாது. மற்ற காளையை நான் தயார் செய்து விறகின் மேல் வைப்பேன். நானும் நெருப்பு வைக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள். நானோ ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன். அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மை கடவுள் என்றார். மக்கள் அனைவரும் நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாது. இந்த பாகாலை பற்றித்தான் விவிலியத்திலே பல இடங்களிலே சிலை வழிபாடு என்று வருகிறது. இந்த பாகாலை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் வைக்கிறதை பற்றி ஒன்றும் சொல்லப்படலை பைபிளில். இதில் இருந்து அந்த சிலை வழிபாட்டினுடைய இந்த பாகால் தெய்வத்தோட இணைக்கப்பட்டுத்தான் சிலை வழிபாடு என்று பைபிளில் முழு இடத்திலையும் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாங்கள் வழிபடுகிற இந்த புனிதர்களுடைய திருவுருவங்களை பற்றி எந்த இடத்துலையும் சொல்லப்படுகிறது. இந்த பாகால் தெய்வத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் அந்த வேதாகமத்தில் இருக்கிற சிலை வழிபாடு இருக்கிற இந்த இடத்துல தான் நாங்கள் இதை வச்சுக்கொண்டு இவ்வளவு எங்களுக்கு காணும் வரலாறு. இந்த மரியாதை இந்த இடத்துல காட்சி கொடுத்தவன்னு பார்த்தோம். இங்கே வந்து ஈசபெல் அரசி வந்து பாகால் தெய்வத்தினுடைய காவலனாக இருந்து இல்லையா அனைவரையும் தன்னுடைய விரோதிகளை கொல்ல வேணும்னு சொல்லி அவள் துடிக்கிறார். ஆனால் கொண்டாவா எலியாவால் கொல்ல முடியலை. அதே வேளையில் அன்னை மரியாள் சர்ப்பத்தை வெல்லுகிறவள் இல்லையா, தீமைகளை வெல்லுகிறவள். அங்கு இசபெல் அரசி இங்கே தேவமாதா. ஈசபெல் அரசி அங்கு ஒரு வலுவிழந்த அரசியாக இருக்கிறாள், பொறாமை கொண்ட அரசியாக இருக்கிறாள் இல்லையா, கொலவரி பிடிச்ச அரசியாக இருக்கிறாள். நீதிமான்களை கொல்லுவதற்கு ஈசபெல் அரசி தேடுகிறாள், கடவுளுடைய பணியாளர்களை கொல்லுவதற்கு ஈசபெல் அரசி தேடுகிறாள். இங்கு மற்ற பக்கம் அன்னை மரியாள் இந்த இடத்துல காட்சி கொடுக்கிற என்னத்துக்கான்னு சொன்னா, கடவுளுடைய பிள்ளைகளை துன்புறுத்துவதை காப்பதற்காக அவள் சர்ப்பத்தை மிரிக்கிறாள், இல்லை சாத்தானை மிரிக்கிறாள் இல்லையா. அதான் இந்த கார்மேல் மலையில அன்னை காட்சி கொடுத்தான். இசபெல் அரசி ஒரு பக்கம், அன்னை மரியாள் இவள் என்ன செய்யற ஆறு அரசி, நாங்கள் அரசியல் தான் சொல்றோம். அன்னை மரியாள் விண்ணக மண்ணக அரசி இல்லையா. பாருங்க 2 அரசிக்கும் உள்ள வித்தியாசத்தை. அதனாலதான் பாருங்க நிறைய ஏற்பாடு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி இந்த